இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, அதே போல வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் இவைகளை எல்லாம் நடப்பிக்கிறவர் ஒரே ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த நாள் தியானத்திற்காக இந்த வார்த்தை எடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நமக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளும், அது வரமாகட்டும், நன்மையாகட்டும், எந்த ஒரு ஈவாகட்டும், அது தேவன் தம்முடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகவும் தம்முடைய சித்தத்தின்படியையும் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ, எது நம்முடைய பின்னாட்களுக்கு நமக்கு நன்மையா இருக்குமோ, எது நம்மை அவருடைய பாதையிலே தொடர வைக்குமோ, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பார்த்து அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டதை விட இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நம்முடைய பார்வைக்கு அது இன்னும் அதிக மேன்மையாய் கனம் உள்ளதாய் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திராணியும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைமையும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும். நாம் எதிலே நிற்போம் என்றும் அவருக்கு தெரியும், எதிலே விழுவோம் என்றும் அவருக்கு தெரியும். ஆமென். எந்த மகனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானோ, மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானோ, முட்டைக்கு பதில் தேளை கொடுப்பானோ? இல்ல. பிள்ளைக்கு எது பெஸ்டோ அல்லது பிள்ளைக்கு எது பிரயோஜனமா இருக்குமோ அதை தான் தகப்பன் கொடுப்பார். பிள்ளை கேட்டாலும் கல்லை கொடுக்க மாட்டார், பிள்ளை கேட்டாலும் பாம்பை கொடுக்க மாட்டார். சில காரியங்கள் நம்ம கேட்டும் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தகப்பனா இருப்பதினாலே. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமே, நம்முடைய ஜெபத்தின்படியல்ல, நாம் கேட்டுக்கொண்டதின்படியல்ல, தமது சித்தத்தின்படி. ஆமே, ஜான்சாமுக்கு இவ்வளவு போதும், இந்தந்த காரியங்கள் போதும், நான் கேட்பது 1000 கேட்பேன், ஆனா எனக்கு இவ்வளவு போதும்னு அவர் சித்தம் கொண்டு தருகிறார். நான் செய்ய வேண்டியது என்ன? அதை சந்தோஷமா வாங்கி, அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர், அவங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர், இப்படி பொறாமைப்படுவதோ இப்படி புலம்புவதோ அல்ல. காரணம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற தமது சித்தத்தின்படி. இதை தீர்மானிக்கிறது கர்த்தர். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எனக்கு என்னது தேவை என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். எஜமான் வேலைக்காரர்களை அழைத்து ஒருவன் கையில 5 தாலந்தையும், இன்னொருவன் கையில 2 தாலந்தையும், இன்னொருவன் கையில 1 தாலந்தையும் எஜமான் கொடுக்கிறார். இது அவர்கள் கேட்டு வாங்கினதல்ல. அந்த எஜமான் இவனுக்கு 5 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 2 தாலந்து இருக்கட்டும், இவனுக்கு 1 தாலந்து இருக்கட்டும், இது அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது. கொடுக்கப்பட்டதை சந்தோஷமாய் வாங்கி, அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நாம் செய்யும் போது அவன் பரலோக தேவன் நம்மில் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், அதிலே சந்தோஷப்படுங்கள். கொடுக்கப்படாததை குறித்து கலங்குவதை விட கொடுக்கப்பட்டதுல சந்தோஷமாயிருங்க. இந்த கொடுக்கப்படாததின் மேல கவனத்தை திருப்புகிறவன் தான் பிசாசானவன். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். ஏதேன்ல எல்லா கனிகளையும் புசிக்க கர்த்தர் கொடுத்தார், ஒரு பழத்தை கர்த்தர் விலக்கி வைத்தார். அந்த கொடுக்கப்படாததின் மேல கவனத்தை திருப்பும்படி சர்ப்பத்தின் வாயிலாக பிசாசானவன் வந்து வஞ்சித்ததை நாம் மறந்து விடவே கூடாது. ஆமென். பல நேரத்துல பிசாசு நம்முடைய பார்வை எங்க திருப்புவான் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படாததின் மேல. பிரியமானவர்களே, நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் எது மிகவும் நமக்கு தேவையோ
பிரயோஜனமாய் இருக்கிறதோ அதையே அவர் தமது சித்தத்தின்படி தந்திருக்கிறார். எனவே கொடுக்கப்பட்ட நன்மையை குறித்து சந்தோஷப்படுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. எங்களுக்கு என்னது தேவையோ அதையே தந்திருக்கிறீர். காரணம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், நன்றியுள்ளவர்களாய் கடைசி வரை உம்முடைய பாதையில தொடர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.